வணக்கம். நான் உங்கள் ராஜி. அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ காலேஜுக்கு இனிமேல் செமஸ்டர் ஆரம்பிக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, "நான் நல்லா தான் படிக்கிறேன். ஆனா என்னால எழுத முடியல." அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இதில வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் ஐக்யூ பவர் ஒரே மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஆனா வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னால படிக்கவே முடியாது. ரொம்ப லோவா தான் மார்க் எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்படி புலம்பவே கூடாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா ஒருத்தவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க லாயராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, அதனால அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆசிரியர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தானே பாடம் நடத்துகிறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாமே தவிர, அதுக்கு மற்றவங்க பொறுப்பு கிடையாது. மற்றவங்கள போட்டியாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது ரொம்ப எல்லை மீறி போச்சுன்னா அப்படியே பொறாமையாக மாறிடும். அவளுக்கு என்னப்பா, அவள் நல்லா படிக்கிறா, இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வளர்த்துக்கவே கூடாது. சரி, இந்த தடவை மார்க் கம்மியாயிடுச்சு, அடுத்த தடவை பார்ப்போம் எப்படி பெஸ்ட்டாக எழுதுறது அப்படின்னு பார்ப்போமே தவிர, அவங்க வீட்டில் அப்படி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு புலம்புதல் கூடவே கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நீங்களாவது டீனேஜ் பரவாயில்ல. ஆனால் சில வேலை செய்யும் நிறுவனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வேலையாக இருக்கும், ஒரே சம்பளமாக இருக்கும். ஆனால் எப்படி பேசுவாங்க தெரியுமா? அவனுக்கு என்னப்பா, அவங்க அப்பா நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு, அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, இந்த சேலரி அவனுக்கு பாக்கெட் மணி தான் அப்படின்னு ஒரு சிலர் புலம்புவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அவளுக்கு என்னப்பா, வீட்டுக்காரர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், அதனால் அவளுக்கு காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. சில பேர் இப்போ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி ஒரு சிலர் புலம்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீச்சரை தான் பிடிக்குது அவங்களுக்கு, நம்மளை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதாவது இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தால் எதுவும் நல்லது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இது எவ்வளோ ஒரு அபத்தம். அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுருக்கதும், மற்றவர்களோட அவங்க கணவர்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதும், சில ஸ்டாஃபோட கணவர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு அலுவலகத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தால் ஏதாவது நல்லது நடக்க போதா? இல்லை உங்களை யாரும் பாராட்ட போகிறாங்களா? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இல்லை அவங்க சொத்தில் கொஞ்சோண்டு ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? இது ரொம்ப அபத்தமான ஒரு செயல், ஒரு வேலை பார்க்குற இடத்துல. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் நல்லது. அதெல்லாம் இல்லை, நான் இப்படி புலம்பித்தான் தீர்ப்பேன் அப்படின்னா, இது நாளடைவில் என்ன ஆயிரும்னா கையால் ஆகாதத்தனம். அதாவது தன்னோட இயலாமையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் இப்படியே வேலை செய்கிற இடத்துல புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். சரி, இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை நீங்களே மாற்றிக்க பாருங்கள். அதுதான் இதுக்கு மருந்தே தவிர வேறு யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நம்ம குடும்பத்தோடு இருக்கோம். இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி வசதியாக இருக்கான், இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தால் இயலாமையின் உச்சம், மனநோயின் ஆரம்பம். வணக்கம்.